இனி வருகிற தேர்தல் எல்லாம் நமக்கு வெற்றி 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 மட்டும்தான் நமக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. எல்லாரும் மேடைக்கு வர வேண்டாம். கூட்டம் முடிஞ்ச உடனே சாமி வரவேற்பு எல்லாம் கூட்டம் முடிஞ்ச உடனே வழிக்கலாம். நேரமாச்சு, தயவு செய்து மேடைக்கு யாரும் வர வேண்டாம். பரிசு கொடுக்க யாரும் வர வேண்டாம். நேரமாச்சு, கூட்டம் முடிஞ்ச உடனே கொடுத்துக்கலாம் தயவு செய்து. வரவேற்பு உபசரிப்பு தயவு செய்து கூட்டம் முடிஞ்ச உடனே நம்ம வழங்கிக்கலாம். நேரம் ஆச்சுப்பா. இந்த சாலையில நிக்கிற பாட்டாளி சொன்னாங்க வழி தர்மபுரி நகரம் முழுக்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் உள்ள வர முடியாம தவிக்கிறாங்க. நமது உரிமை மீட்பு நடைபயணத்திலே நமது அன்பு தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் காலை நிகழ்ச்சியாக அந்தந்த பகுதியுடைய மக்களுடைய பிரச்சனையை கையில் எடுத்து போராடி அரசுக்கு அழுத்தம் கொடுத்து தீர்வு கண்டு வந்திருக்கிறார். மத நல்லிணக்க தலைவராக கோயிலுக்கு சென்று மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக நீர் மேலாண்மை திட்டங்களுக்காக நமது அன்பு தலைவர் அவர்கள் மிகவும் சிரமம் மேற்கொண்டு அந்த பகுதியுடைய ஆற்றையும் ஏரி குளங்களையும் காப்பாற்றி நீர் மேலாண்மை திட்டத்தை இப்போ நம்ம குடிக்கிற நீர்ல அனுமதிக்கப்பட்ட அந்த நடைபயணத்துடைய நிறைவு பொதுக்கூட்டம் இங்கே தொடங்குகிறது. தலைவர் அவர்களுக்கு வெற்றியில் வீரர்கள் பரிசாக அமைக்கப்படுகிறது, பரிசாக வழங்கப்படுகிறது. நிலையை அவருடைய பணியை நிரந்தரப்படுத்துவோம் என்று ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து நிச்சயமாக இது அவர்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, நம்முடைய பிரச்சனை கூட. பெண் பிள்ளைகள் வேலைக்கு போயிட்டு பத்திரமா வருமா?